ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், அவர் ஜனங்களை நடத்தின வழிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு பயணத்திற்காக அவர்களை அழைக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். போகின்ற வழியில பிரச்சனைகள், அலைகள் கொந்தளிக்கிறது. இந்த காரியத்திலிருந்து இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் நம்மை ஒரு விஷயத்திற்காக அழைத்தார் என்றால், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன், உன்னை அக்கறைக்கு கொண்டு செல்வேன் என்று ஒரு வார்த்தை தந்தார் என்றால், போகின்ற வழியில் எவ்வளவு கொந்தளிப்புகள் வந்தாலும், போகின்ற பாதையில நம் வாழ்க்கை முடிந்து போகின்ற அளவிற்கு எவ்வளவு அலைகள் அடித்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக அவர் உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்வார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல வாக்கு தத்தங்கள், பல தீர்க்க தரிசனங்கள், பல வார்த்தைகளை கேட்டும் பாதி வழியோட நீங்க ஸ்டக்காய் நிற்கிறீங்கன்னா, பாதி வழியில பல பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டத்தோட சோர்ந்து போய் நிற்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. அழைத்தவர் உங்க படகுல இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்வார். அதனால சோர்ந்து போகாம தைரியமாக முன்னேறுங்க. உங்க அக்கறை தேசத்துல வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை கர்த்தர் கொண்டு செல்வார். பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். God bless you.